டீங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர். இந்த வேர்டு பார்த்துங்க, ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர். எப்படிப்பட்ட ஆப்ரேட்டராக வேணாலும் இருக்கலாம். ஆன் ஏ n டைமென்ஷனல், இதோட டைமென்ஷன் வந்து n டைமென்ஷனல் இல்பர்ட் ஸ்பேஸில் இருக்கு. தென் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் டி கான்ஸ்டிடியூட் எ நான் எம்டி ஃபைனைட் சப்செட். அதாவது வேற ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அதான் இது. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் தி செட். இந்த செட்னா என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ், அந்த செட் ஆல் ஐகன் வேல்யூஸ். இந்த செட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அதையும் பாருங்க, வேர்டுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அப்படிலாம் போட்டாங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம்? எது ஆன்சர் கரெக்ட்? greater than or equal to n, equal to n, less than or equal to n, equal to n square. எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்? எக்ஸாம்பிள் மூலமா போவோமா? எக்ஸாம்பிளுக்கு 1 0 0 1 இப்படி நான் எடுத்துக்கிறேன். ஐ மீன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ். அதுக்கு டைமென்ஷன் என்ன? நம்ம யூஸ்வலா இப்படி எழுதுவோமா? இதுக்கு டைமென்ஷன் என்ன? 4 இல்லையா? ஏன்னா எந்த கண்டிஷனுமே நான் கொடுக்கல. கலெக்ஷன் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்னும் ஆர்பிட்ரரி மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4. சரியா? ஓகே. இப்போ இந்த செட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோமா? செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸா? சரி, எஸ்ன்னு கூட நான் வச்சுக்கிறேன். செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ்க்கு பேர் எஸ்ன்னு வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு எஸ் என்ன சொல்லுங்க? செட்டா எழுதுறேன் நான். இதுக்கு ஐகன் வேல்யூஸ் என்னென்ன மேடம்? 1 தானே? நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இல்ல, எஸ்ங்கிறது செட்டு. நீங்க செட்டா எழுதிட்டு அதுல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதானே அர்த்தம். பாருங்க, கிளியரா கொடுத்துருக்காங்க. இது நான் எம்டி தான், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐகன் வேல்யூவாவது இருக்கும். நான் எம்டி ஃபைனைட் சப்செட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் பிளேன். அது ஓகே, காம்ப்ளெக்ஸ் பிளேன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஓவர் காம்ப்ளெக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. சரிங்களா? சி ஓவர் சின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 1 வரும். ஓகேவா? அப்போ இதில் இருக்க நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எத்தனை? 1. இப்போ ஆப்ஷன் பாருங்க. அதாவது இங்கே என்னன்னா n வந்து 4, இந்த கேட்டிருக்காங்களே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், இது வந்து 1. சரியா? அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட், எது தப்பு? இந்த எக்ஸாம்பிளில் n ஈக்குவல் டு 4, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் எஸ் வந்து 1. சரியா? இவங்க கேட்டிருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் எஸ் தான் கேட்டிருக்காங்க. இஸ் greater than or equal to என்னன்னு பாருங்க. இந்த பக்கம் 1 இருக்கும், இந்த பக்கம் greater than or equal to 4 இருக்கும். கரெக்டா? ஆப்ஷன் ஏ. இது தப்பா கரெக்டா? ஈக்குவல் டு என்னன்னு பாருங்க. இது 1, ஆனா இந்த பக்கம் 4. ஈக்குவல் டு n இல்லை இல்லை. லெஸ் than or equal to என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் சிக்கு தப்பு. ஆக்சுவலா அதாவது இப்போ எழுதும்போது 1 less than or equal to 4. இது கரெக்ட் தான். பட் கரெக்ட்னோடனே ஆன்சர் பண்ணிட வேணாம், வெயிட் பண்ணுங்க. டிக்கு வாங்க. டியில் வந்து இந்த பக்கம் 1 ஈக்குவல் டு n ஸ்கொயர். n ஸ்கொயர்னா 16. இதுவும் தப்பு. அப்போ இதே எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ இதான் கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இவங்க நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. பட் நம்ம எப்படி யோசிச்சிருவோம்னா, என்ன இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் n பை n இருந்தால் அப்போ ஐகன் வேல்யூஸ் n தானே இருக்குன்னு சூஸ் பண்ணிடுவோம். கரெக்டு தானே? அவங்க அதனால தான் எவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஐகன் வேல்யூஸை வச்சு ஒரு செட்டை எழுதுங்க, அந்த செட்டில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நான் இந்த செட்டு எஸ்ஸில் எப்படி எழுத மாட்டோம்? கண்டிப்பாக 1,1ன்னு எழுத மாட்டோம். ஏன்னா ஒரு செட்டில் ஒரு நம்பரை எத்தனை தடவை எழுதுவோம்? ஒரு தடவை தானே எழுதுவோம். அதனால இந்த ஆப்ஷன் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஆனால் அது கரெக்ட் கிடையாது. இது எப்போ கரெக்டாக இருக்குன்னா, எல்லாமே டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இன் ஜென்ரல் இதுதான் எப்பவுமே கரெக்ட். லெஸ் than or equal to n. அங்கேயும் ஈக்குவல் டு வந்துருச்சு. அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு ஆர்டர் எண்ணில் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தால் அதுக்கு எக்ஸாக்ட்லி n ஐகன் வேல்யூஸ் இருக்குன்னு பண்ணக்கூடாது.
அந்த மல்டிப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, அது எத்தனை தடவை இருக்குங்கிறதையும் கவுண்ட் பார்க்கணும். அப்படிங்க அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு n. இப்போ 1 வந்து 2 தடவை வருது, இந்த மல்டிப்ளிசிட்டியும் சேர்த்து கவுண்ட் பண்ணா 2ன்னு வரும். இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எண்ணுங்கிறத வேற இங்கே டைமென்ஷனாக வேற கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனை வேற இருக்கு நமக்கு. எண்ணுங்கிறது டைமென்ஷன் வேற. இப்போ டைமென்ஷனே மாறுது. நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தால் டைமென்ஷன் 2 கிடையாது, 4 இல்லையா? அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஏன்னா டக்குன்னு ஈக்குவல் டு n போடுறதுக்கு தான் நமக்கு தோணும். கொஞ்சம் கொஸ்டினை கிளியர் கட்டாக ரீட் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிற மாதிரியே செய்யுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. என் டைமென்ஷனில் ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுக்கிறோம், ஹில்பர்ட் ஸ்பேஸ் எடுக்கிறோம், அதோட ஐகன் வேல்யூஸை வச்சு ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் அந்த செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இப்படி போனால் மிஸ்டேக் வராது. இப்போ நம்ம த்ரூ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். சரி, ஒருவேளை சார் இப்படி எடுத்துட்டீங்க, ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிளே போது எலிமினேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்படி கூட எடுத்து பாருங்க, 1 0 எல்லாமே இப்படி 0ன்னு எடுத்து பாருங்க. இதுக்கு 2 ஐகன் வேல்யூ வரும் இல்லையா? எஸ் வந்து 1,0 2 எலமெண்ட் இருக்கும். அப்போ 2 ஒரு சைடு இருக்கும், எண்ணுக்கு பதிலாக வந்து 4 ஒரு சைடு இருக்கும். அப்படியும் பாருங்க. இதுவே சிம்பிள் தான். ஆக்சுவலாக நான் ஐயை தான் எடுத்திருக்கேன். நிறைய இடங்கள் ஐ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கங்க. அதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் நல்ல கொஸ்டின் தான், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி இருக்கும் புக்கில். நம்ம இது ரிசல்ட் தெரியலனாலும் பரவாயில்ல, டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, இந்த மாடல் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிச்சிருக்காங்களா அப்படின்னு நினச்சி கொஸ்டின் எடுத்தாங்கன்னா இப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ல வராங்க, இந்த நாம் ஆஃப் தி ஆப்ரேட்டர் t equal to 1 1 0 1 belongs to b of L2. b of L2 என்ன அர்த்தம்னா, L2ல இருந்து L2க்கு டிஃபைன் பண்ணியிருக்கிற செட் ஆஃப் ஆல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அது வந்து அதை தான் இந்த நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ரைட். பட் இங்கே நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது இந்த மேட்ரிக்ஸுக்கு நாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். சரியா? அது நமக்கு தெரிஞ்சால் போதும். இதோட நாம் ஈக்குவல் டு, அப்படி எழுதுகிறேன், இது நாம் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐகன் வேல்யூ ஆஃப் லேம்டா மேக்ஸிமம்னு எழுதுகிறேன். அது ஏன்னா அப்போ தான் அது எதோட ஐகன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே போட்டுறக்கூடாது. இன் ஜென்ரல் டி ஸ்டார் டி. சரிங்களா? இந்த டி ஸ்டார் டி சும்மா அதை ப்ராக்கெட்டில் போடுறேன். இதோட அர்த்தம் என்னென்னா, டி ஸ்டார் டிங்கிற ஒரு கண்டுபிடிச்சிட்டு அதில் மேக்ஸிமம் பெரிய ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் போடணும். அதுக்கு பேர் தான் இங்கே நாமோட டெஃபினிஷன் இதுதான். ஆக்சுவலாக நம்ம டீன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது மேட்ரிக்ஸ் தான். இன்னொன்று வந்து எல்லாமே ரியல் நம்பர் தான். அப்போ இங்கே டி ஸ்டார் டி வந்து நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டி ஸ்டார் டினா என்ன அர்த்தம்னா, இதுக்கு வந்து ஆக்சுவலாக டிரான்ஸ்போஸ் தான், ஏன்னா ரியல் நம்பர் தானே. இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க. அப்போ 1 0 1 1 வந்துடுமா? இதுதான் டி ஸ்டார் இங்கே. அதுக்கப்புறம் டி அப்படியே எழுதிக்கிறோம், 1 1 0 1. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வருதுன்னு பாருங்கள். இதை மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வருதுன்னு சொல்லுங்கள், மல்டிப்ளை பண்ணு. இங்கே 1 இங்கே 1 வந்துடுமா? ஓகே. அடுத்து இங்கே 1 இங்கே மட்டும் 2 வருமா? கரெக்டாக? இதை வந்து நான் ஒரு வேற மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன், எழுதுற ஈஸியாக இருக்குங்கிறதுனால. இதை வந்து ஒரு ஏ அப்படி நானாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஏக்கும் கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கு என்ன ரிலேஷன்? இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கும் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்? இந்த ஏவோட ஐகன் வேல்யூஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா அந்த நம்பர் தான் அங்கே இருக்கு, கரெக்டா? அதில் பெரிய நம்பர், அவ்வளோதான். அப்போ நான் வந்து அந்த ரொம்ப லென்த்தியாக போகாமல் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதோட ட்ரேஸ் பாருங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏ என்ன வரும்? 3 வருமா? சரியா? ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டுட்டு பார்க்கணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாமா மாறும். ஸ்கொயர் ரூட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஐகன் வேல்யூ, அவ்வளோதான். அப்போ ஆப்ஷனே ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும்னா, ட்ரேஸ் வந்து 3 வருதான்னு பார்க்கணும். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இருக்கதே ஒரு நம்பரு, இது 2x2 மேட்ரிக்ஸ் தானே, எத்தனை ஐகன் வேல்யூஸ் இருக்கும்? 2 இருக்கும். 3 + √5 ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு ரூட் என்ன இருக்கும்? 3 - √5. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட் தானே இந்த நம்பர்.
அப்போ 3 + √5 ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா 3 - √5 என்னவா தான் இருக்கும் கண்டிப்பாக ரூட்டாக இருக்குமா? அப்போ இது ஒரு ஐகன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் என்னவா இருக்கும்? இன்னொரு ஐகன் வேல்யூவாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லாம் போட்டு போனால் லென்த்தியாக போகும். அது எதுக்கு இன்னும் சீக்கிரம் செஞ்சுருவோம். இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்க என்ன வருது? 6 வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும்? இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். புரியுதா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஒருவேளை 3 + √5 ஐகன் வேல்யூவா இருந்துச்சுன்னா 3 - √5 ஐகன் வேல்யூவா இருக்கும். சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸும் ட்ரேஸும் சேம் தானே. நமக்கு ஆக்சுவல் ட்ரேஸ் 3 வருது. ஆனா இங்க சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் என்ன வருது? 6 வருது. அப்ப தப்பு. ஓகேவா? சரி, ஆப்ஷன் பிக்கு பாருங்க. ரூட்டை விட்டுட்டு பாருங்க. 3 + √5/2. அப்ப இன்னொன்னு என்ன வரும்? 3 - √5/2 வரும். ஆட் பண்ணா 3 வரும் கரெக்டா. அப்போ ஹோல்ட் பண்ணணும். உடனே ஆன்சர்னு குறிக்க வேணாம், வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. இதுவும் அப்படியே தான் வரும் கரெக்டா. 3னே வரும். இதுக்கு வாங்க. அந்த நம்பர் தானே இங்க இருக்கு, இங்க பாருங்களேன். அதே தான் மாத்தி மாத்தி கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கும் ட்ரேஸ் வந்து 6 வரும். சரியா? ரைட். அப்ப இந்த இதை எப்படி சார் எலிமினேட் பண்றது? 2 இருக்குன்னா நல்லா பாருங்களேன். 3 + √5/2 ரூட்டா இருந்தா கண்டிப்பா 3 - √5/2 ரூட்டா இருக்கும். இதுல எது பெருசு? எந்த நம்பர் பெருசு? பில இருக்குதா சில இருக்குதா? அவ்வளவுதானே. இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். புரிஞ்சா உங்களுக்கு? ரெண்டும் ஐகன் வேல்யூவா இருக்கும். ஆனா நாமோட டெபனிஷன் என்னன்னா அதுல பெருசு பெரிய ஐகன் வேல்யூக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப நீங்க இதுல எது பெருசுன்னு பார்த்தா போதும், டைரக்டா ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் அந்த அளவுக்கு போக வேணாம்னு சொல்லுவார். சரியா? இப்படி யோசிக்கிறதா ரொம்ப நல்லது. பாருங்களேன், இவ்வளவுதான். நான் ஒர்க் ரூலே எனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அதுலயே 1 0 தான் இருக்கு. ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடுவேன். இது ட்ரேஸ் பாக்குறேன், உடனே ஆப்ஷன் போயிட்டேன். நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்ஸாம் ஹால்ல இதுக்கு டைரக்டா ஐகன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சருக்கு போக கூடாது. டைரக்ட் அது ப்ராப்பர் வே. அது வீட்ல பண்ணுங்க. சரியா? அது ஹோம்ஒர்க்கா பண்ணிருங்க. இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபைண்ட் கேரக்டர்ஸ் ரூட்ஸ். அதுல ஒன் ஆஃப் த கேரக்டர் வந்து 3 + √5/2 வரும். இன்னொன்று கண்டிப்பா 3 - √5/2 தான் வரும். அதை ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ்க்காக. அப்பதான் உங்களுக்கு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும். பட் இங்க வந்து இப்படி யோசிங்க. இது ஆக்சுவலா 2 மார்க் இருக்கு. சரிங்களா? ஸ்டெப்புன்னு பார்த்தா 2 3 ஸ்டெப் தான். சரி, எழுத வேண்டிய வேலை கம்மி தான் இப்படி யோசிச்சோம்னா. இல்லைன்னா நீங்க லென்த்தியா போட்டு போகணும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதனால இது கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணி பார்த்து வச்சுங்க. ரைட். இதுவுமே ஆக்சுவலி ஐ திங்க் 2 தடவை கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின், அப்படியே டிட்டோவா. டீங்கிறது இங்கேயும் பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க கிளியரா. ஆர்பிட்ரரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். on x and if alpha and beta are scalar such that modulus of alpha equal to modulus of beta, அந்த ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது நார்மலா இருக்கும், யூனிட்டரியா இருக்கும், செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்கும். இல்லைன்னா இது மேப்பிங் மாதிரி பார்க்கணும். ஆப்ரேட்டர் மேப்பிங் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது மேப்பிங்கா கொடுத்தாதான் ஐசோமார்பிசம் அந்த மீனிங்ல கேட்குறாங்க. என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம்? ஒரு ஹிண்ட் ஆர்பிட்ரரின்னு கொடுத்துருக்காங்க. எலிமினேட் பண்ண பாக்குறேன் நான். டைரக்ட் மெத்தட் வேணா, எலிமினேட் பண்ண பார்ப்போம். சரி, நமக்கு ஈஸியான எக்ஸாம்பிள். ஆர்பிட் ஆப்ரேட்டர் தானே. அப்ப நான் என்ன செய்யறேன்னா டீங்கிறத ஐன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆல்பா பீட்டாவுக்கு மாடுலஸ் போட்டதுக்கு அப்புறம் சேம் ஆகணுங்கிறாங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஆல்பாவுக்கு வந்து 1ம் பீட்டாவுக்கு வந்து ஐயும் எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப கரெக்டா மாடுலஸ் ஆல்பா 1 வரும், மாடுலஸ் ஆஃப் பீட்டா என்னதான் வரும்? 1 தான் வரும். இப்ப இதுக்கு வாங்க. ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் என்ன வரும்? ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார்.
ஆல்பாக்கு 1 போடுவோமா, அப்போ வெறும் டி ஆயிருமா. பீட்டாக்கு ஐ போடுவோமா, அப்போ ஐ, ஆக்சுவலாக இதுவும் ஐ தானே, இந்த ஐ போட்டுக்கிறேன், இங்கே கேபிட்டல் ஐ போட்டுக்கலாம். இதுலேருந்து என்ன பண்ணிடுங்க, 1 + ஐயை காமன் எடுத்துடலாமா. இதை செக் பண்ணுங்க, நார்மலா யூனிட்டரியா அல்லது எது இல்லைன்னு செக் பண்ணிட்டு எலிமினேட் பண்ணுங்க. சரி, நார்மல்னா என்ன சர்ச் பண்ணணும், உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இது ஒரு ஏன்னு வச்சுக்குவோம், ஏன்னா அது லென்த்தே எழுத வேண்டியிருக்கும் இல்லையா. இது சே மேபி இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா. இப்போ ஏ எது வரல சார், செல்ஃப் அட்ஜாயிண்ட் வரல. செல்ஃப் அட்ஜாயிண்ட்க்கு என்ன டெஃபினிஷன், ஏ ஸ்டாரோட ஆன்சரும் ஏவும் சேமா வரணும். சரியா. இப்போ இதுக்கு ஏ ஸ்டார் என்ன வரும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு மறந்துடக்கூடாது. இதுக்கு ஏ ஸ்டார் நீங்க எப்படி எழுதணும்னா 1 + ஐ பார் போடணும், அப்புறம் இந்த ஐக்கு ஸ்டார் போடணும். சரிங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா இது 1 - ஐயா மாறிடும். ஐங்கிறது நமக்கு ரியல் நம்பர் தானே இருக்கும், அப்போ ஐ ஸ்டார் என்னமா மாறிடும், ஐ வந்துடும். பாருங்க, இங்க 1 - ஐ இருக்கு, ஆனா இங்க 1 + ஐ இருக்கு. அப்போ ஏ ஸ்டாரும் இது ஏ கிடையாது, நாட் ஈக்குவல் டு ஏ. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்னா இது எடுத்துடலாம், செல்ஃப் அட்ஜாயிண்ட் கிடையாது. சரி, வேற என்ன செய்யலாம், ஏயும் ஏ ஸ்டாரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், சும்மா அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 + ஐ இந்த இங்க பக்கத்துல இருக்கு, இந்த எக்ஸாம்பிள் படி 2 வருதுன்னு நினைக்கிறேன். எஸ் 2 வருது, 2i வருது. ஆனா நமக்கு யூனிட்டரியா இருக்குன்னா இது என்ன வரணும், ஐ வரணும். இப்போ யூனிட்டரி எடுத்துடலாம். கரெக்டா. ஐசோமார்ப்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க போல, இது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாரும் ஏ ஸ்டார் ஏ, எனி எக்ஸாம்பிள் எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்க, இதுதான் கரெக்டாக வரும், நார்மல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். TRBPG, Polytechnic Lecturer, Mathematics Coaching. For admission, contact 8838037215. Professor Suresh Maths Classes, where understanding is important.